மீண்டுமாக இந்த வேதபாட வகுப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்தும் இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்தும் நாம் சில ஆழமான சத்தியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான அந்த சிலையினுடைய ரகசியத்தை குறித்து பார்த்துருக்கிறோம். நகரங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். 4 மிருகங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். 12ஆம் அதிகார ஸ்திரீயை குறித்தும் 17ஆம் அதிகார ஸ்திரீயை குறித்தும் பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமில்லாதபடிக்கு புதிய எருசலேமுக்கும் ஏதேனுக்கும் உள்ளதான தொடர்பை குறித்து பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ், அதாவது அந்த கொம்புகளின் ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கொம்புகளின் ரகசியம் என்றால் என்னென்ன கொம்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி, வாய்ப்புக்காக நன்றி, வசதிகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இதன் மூலம் உடைய நாமம் பிரஸ்தாபப்படவும் உடைய வசனம் ஆண்டவரே தேசமெங்கும் உலகமெங்கும் பறந்து போகவும் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு இந்த வசனங்களை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவரே, நீங்கள் மட்டும்தான்ப்பா புரிய வைக்க முடியும். நீர் புரிய வைக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொம்புகளின் ரகசியம். அதாவது வேதாகமத்தில் இந்த கொம்புகள் என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கொம்பு என்பது ராஜாவை குறிக்கிறது. அதாவது தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 21ஆம் வசனம் 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, அந்த கொம்பு கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு அதன் முதலாம் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொம்பு என்பது ஒரு ராஜாவை குறிக்கிறது. இது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ கொம்பு என்பது ராஜாவை குறிக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஸோ இந்த கொம்புகளில் பல விதமான கொம்புகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லப்படுறது வேதாகம் முழுவதும் இல்லை, இந்த தானியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் உள்ளதான கொம்புகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 10 கொம்புகள் என்பது ஒரு இடத்தில் வருகிறது. 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 10 கொம்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே ஒரு சின்ன கொம்பு முளைத்திற்று. 10 கொம்புகள் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு இருக்குது அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3ஆவது வசனத்தில் 7 கொம்புகளும் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 7 கொம்புகள் அப்படின்னு இருக்குது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்தது, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த கொம்புகளை குறித்த விசேஷங்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு கொம்பாக நாம் பார்க்க போகிறோம். கொம்பு என்பது எதெல்லாம் குறிக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த பாடத்தை எழுதுகிறவங்களா இருந்தால் அந்த கொம்புகளை குறித்து நீங்கள் அப்படி தனியாக ஒரு சப்ஜெக்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியாகவே நம்ம எடுக்கலை. ஏன்னா 10 பாடமாக எடுக்க வேண்டியதுனால 10 பாடமும் தனித்தனியாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக அப்படி வச்சுருக்கிறோம். இப்போ 10 கொம்புகள் அப்படிங்கிறது என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது, தானியேல் புஸ்தகத்தில் இருக்குது. இந்த 10 கொம்புகளும் ஒரு இடத்துல 7 கொம்புகளாக மாறுகிறது. அதான் ரொம்ப டாப் சீக்ரெட், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 4வது மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே 4ஆம் மிருகத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த 4ஆம் மிருகம் என்பது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. 1ஆம் மிருகம் சிங்கம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். 2ஆம் மிருகம் கரடி, மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம். 3ஆம் மிருகம் சிவிங்கி, கிரேக்க சாம்ராஜ்யம். 4வது மிருகம் கெடியதும் கொடியதுமானது, இது ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் 2 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும், 2வது பகுதி இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற 69 வாரங்கள் முடிவடைந்து விடுகிறது. அதாவது 9ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த 70 வார கணக்கில் 69 வாரம் முடிவடைந்து விடுகிறது. அந்த 70வது வாரம் 7 வருஷமும் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே தான் வரும், இயேசுவின் மரணத்திற்கு பிறகு. இந்த இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக நடக்கிறதும் இயேசுவின் மரணத்திற்கு பின்பாக நடக்கிறதும் இங்கே நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி 4வது மிருகம் எழும்பி வரும், ரோம சாம்ராஜ்யம் எழும்பி வந்துடும். அது கெடியதும் கொடியதுமாக இருக்கும், பயங்கர இரும்பு பற்களை உடையதாக இருக்கும், மீதி பட்சிக்கும், எல்லாம் இருக்குது. எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. கரெக்டாக அந்த 7வது வசனம் 8வது வசனத்தினுடைய கடைசியில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, அவைகளுக்கு 10 கொம்புகள் இருந்தன. அதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் எல்லாமே நடந்துருச்சு. நீங்கள் வாசிக்கும் போது
தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் வரைக்கும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி அது வேற்று உருவமாக இருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தன அப்படின்னு இருக்கு. இந்த 10 கொம்புகளுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கடைசியாக 10 ராஜாக்கள் வரணும், 10 கிங்ஸ் வரணும். அதிலிருந்து அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. அந்த 10 கொம்புக்கு நடுவில் இருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு அப்படின்னு இருக்கு. இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, 8வது வசனம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் எது வரைக்கும் நடந்திருக்குன்னா அந்த மிருகம் வேற்று உருவமாக இருந்தது வரைக்கும் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் இந்த 10 கொம்புகள் வரல, 10 ராஜாக்கள் வரல. அதோட புறஜாதியார் காலம் என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய காலம் வந்துருச்சு, நம்ம காலம் வந்துருச்சு. இப்போ சபை காலம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த 10 கொம்புகள் கடைசியாய் வரணும். ஆனால் ஏற்கனவே உள்ள முறைமையின்படி இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் 10 கொம்புகள் வரணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்கிறார் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 10 ராஜாக்கள் வந்தாங்க யாருக்கு காலத்தில்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தின் முடிவில் 312 323 வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் 313லேருந்து 23 வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 323லேருந்து 33 வரைக்கும்னு சொல்லுவாங்க. 10 ராஜாக்கள் வந்தாங்க. இந்த 10 ராஜாக்களுடைய காலம் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான காலம். அதாவது நீரோல ஆரம்பித்து ஒரு 10 ராஜாக்கள் வந்தாங்க. கடைசியாக டயக்லேஷனுடைய காலம். அந்த டயக்லேஷன் காலத்துக்கு பிறகு தான் 333 வந்து ஒரு ராஜா எழும்புறார். அதாவது கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோம சாம்ராஜ்யத்தில் 333ஆம் ஆண்டு எழும்புகிறார். கிறிஸ்தவம் ஆசீர்வாதமான பகுதிக்குள்ளே கடந்து போகுது. ஸோ அந்த 10 ராஜாக்களுடைய காலம் வந்துச்சு. ஆனால் சபைக்கு அது உபத்திரவ காலமாக இருந்தது. இந்த 10 கொம்புகள் மீண்டும் வரணும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபையின் காலம் முடிவடைஞ்ச பிறகு தான் வரும். கிருபையின் காலம் முடிஞ்சு வரும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அந்த 10 ராஜாக்கள் ஏற்கனவே வந்தாங்க. ஒருவேளை நான் சொல்கிறது, ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிறகு சபை காலம் வராமல் இருந்திருந்தால் அடுத்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்தில் இந்த 10 ராஜாக்கள் வந்திருப்பாங்க, இணைஞ்சு வந்திருப்பாங்க. அதோடு கூட நம்ம கணக்கின்படி நான் சொல்கிறது ஒரு உதாரத்துவ கணக்கு, கிபி கிமு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஆஸ்பர் கணக்கு அது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இயேசு 33 வயசில் கிபி 33 அவர் சிலுவையில் ஏற்பட்டு மரிச்சார்னா அடுத்த 7 வருஷம் கிபி 40லேயே டோட்டல் வேர்ல்டு ஃபினிஷ் ஆகிருக்கணும். அந்த 7 இயர்ஸ் அந்த 10 கொம்புகள் அதில் வந்திருக்கும். 10 ராஜாக்களுடைய கூட்டமைப்பு ஒன்று வந்திருக்கும். அப்படி வருமானு கேட்டால் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்படி ஒன்று வந்துச்சு. அதற்கு பிறகு இந்த 10 கொம்புகள் எந்த இடத்துல நீங்கள் கவனிக்கும் போது 7 கொம்புகளாக மாறுகிறது. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்பு வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான வெளு சர்ப்பம். இந்த இடத்துல 7 முடின்னு இருக்குது. இந்த 10 கொம்பு இருக்குது, ஆனால் 7 முடி இருக்குது. இந்த 10 கொம்புக்கும் 7 முடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 10 ராஜாக்கள் வந்தாங்க இல்லையா, அதில் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டன இருக்கு. அந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அந்த 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 ராஜாக்களுடைய ராஜ்யபாரம் அவங்ககிட்ட வாங்கியாச்சு. அப்போ அவங்களுக்கு ராஜ்யபாரம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல கிரீடங்கள் 10 கிரீடத்துக்கு பதிலாக எத்தனை கிரீடம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 கிரீடம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது, ராஜ்யபாரம் போயிடுச்சு. போனதுனால இந்த இடத்துல 7 கிரீடம் இருக்குது. 7 பேருக்கு தான் ராஜ்யபாரம் இருக்குது, 10 பேரில். அடுத்த 3 பேருக்கு இல்லை. அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது. ஸோ தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரமும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 8ஆம் வசனத்தில் கனெக்ட் ஆகுது. 10 கொம்புகள் வரும், வந்து அதில் இருக்கிற 3 கொம்புடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்படும். அப்போ 7 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கும். இதை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியனில் 10 நாடுகள் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் இந்த 10 நாடுகள் 534 வரும்போது இந்த 10 நாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹெருலிஸ், ஆஸ்ட்ரோகோத்னு சொல்லி. இந்த வேண்டல், ஹெருலிஸ், ஆஸ்ட்ரோகோத்துங்கிற 3 வந்து சின்ன நாடு. அதை வந்து பார்ப்பரசோடைய சாம்ராஜ்யம் வரும்போது இந்த 3 நாடுகளை தள்ளிவிட்டு அந்த 3 நாடுகளுடைய அமைப்பை அவர் கையில் எடுத்துக்கிட்டு மிச்சம் 7 நாடு தனக்கு கீழே வச்சுக்கிட்டார். இது சரித்திரம். அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகள் இருக்குது.
ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, அப்புறம் வந்துட்டு இங்கிலாந்து, இதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு 3 சின்ன நாடு இருக்குது கடைசியாக சேர்ந்தது. பெல்ஜியம், லக்சம்பர்க், நெதர்லாண்ட். இது 3த்துக்குமே ஒன்றுமே இராணுவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. லக்சம்பர்கெல்லாம் ஒரு சின்ன சிட்டி, அவ்வளோதான். ஒரு 2 இடத்துக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு சிட்டி. அது ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. வேண்டல், ஹெருலிஸ், ஆஸ்ட்ரோகத்து மாதிரி. இது 3 கொம்புகள் ஒரு காலத்தில் பிடுங்கப்படும். இதனோட அதிகாரம் வாங்கப்படும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதிகாரம் இல்லாத நாடுகளைப் போல உள்ளே இருப்பார்கள். இதுதான் அந்த 10 கொம்புகள். இதுலேயும் பெரிய விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எழும்பி வரும்போது இந்த 10 ராஜாக்களோட கூட தான் எழும்பி வரும். ஏன்னா வெளிப்படுத்தல் 13ல் இந்த 10 கொம்புகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 தலைகளும் 1ஆம் வசனத்தில் 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அந்த கொம்புகள் மேல் 10 முடிகளும் அந்த தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன அப்படின்னு. ஸோ இப்போது 10 ராஜாக்களோட தான் இப்போ வரப்போகிற ஆன்டிகிரைஸ்ட் ரூல் வரப்போகுது. இது நடந்து முடிந்த ஹிஸ்ட்ரி. இனி வரப்போகிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 10 நாடுகள் கூட்டமைப்போடு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நாம் எதிர்பார்த்த அந்த 10 நாடுகள், வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய 10 நாடுகள் அமைப்பு தயாராக இருக்கிறது. ஆனால் இதுலேயும் ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா, இதே சாம்ராஜ்யம் 17ஆம் அதிகாரத்தில் அந்திகிறிஸ்து ஆளுகை செய்யும் போது இந்த 10 கொம்புகள் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இருக்கு. இனி கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன் 1 மணி நேரம் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ராஜ்யபாரத்துக்கு வராங்க. எல்லாரும் ஒரே கிங்டம், எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்னு தான் ராஜ்யபாரம் வரப்போகுது. வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியனோ அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏறி வருவாங்க. வரும்போது ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கள் தங்களுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் தான் அவங்க கூட இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு மொத்த அதிகாரத்தையுமே அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. நீங்களே ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஜெயிச்சு வராங்க. ஜெயிச்சு வந்து எல்லாருக்கும் பதவின்னு இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பதவியில் தலைவர்னு ஒருத்தர் வராரு, இந்த அத்தனை பேரையும் நடத்துறதுக்கு. அந்த பதவி தான் ஆன்டிகிரைஸ்டுடைய பதவி. இந்த 10 பேரும் சேர்ந்து அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. இந்த 10 ராஜாக்கள் என்கிறவர்கள் இவர்கள் தான். இவங்களோட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, ஒரே யோசனை உள்ளவர்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 10 ராஜாக்கள் ஒரே யோசனையோடு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் சாத்தியம் இல்லை, மனிதர்களுக்குள்ள சாத்தியம் இல்லை. ஆனால் ஆன்டிகிரைஸ்டுக்கு அது சாத்தியம். ஏன் அப்படின்னா, பிசாசை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாரு, அவன் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பிசாசு என்ன செய்யுமா, எல்லா நாட்டில் இருக்கிற பிசாசும் ஒன்னஸோட வேலை செய்தாமா. இந்த நாட்டு பிசாசு அந்த நாட்டுக்கு போகும்போது, அங்கே ஒரு ஆள் போகும்போது, இவன் ஏன் நாட்டு ஆள் நான் தான் பிடிப்பேன்னு சொல்லலையா, நீ வச்சுக்கோ அவன்கிட்ட கொடுக்குதான். ஒன்னஸ். அதே மாதிரி தான் அந்த ஒன்னஸ் யாருக்குள்ளே இருக்குது, அந்த பிசாசுடைய ஆட்சி நடைபெறும் போது இந்த 10 ராஜாக்கள் கையிலையும் இருக்குது. இவர்களும் அதே ஒன்னஸோடு கூட இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒன்னஸ் இவர்களுக்கு வந்து தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையில் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று மிக மிக முக்கியமான விஷயத்தை இவங்க செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 16வது வசனத்தில், நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் அப்படின்னு. அதாவது இந்த 10 ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மிருகத்துக்கு மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறார். அதான் 17:3 இருக்குது. இந்த ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வகையில் நகரத்தை குறிக்கிறது. 18வது வசனத்தில், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் அப்படின்னு இருக்கு. பண்ணுகிற மகா நகரம் ரோம் நகரம். அன்றைக்கி ரோம் நகரம் தான் ராஜ்யபாரம் பண்ணுச்சு. ஸோ ரோம் நகரம், அதில் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ என்ன செய்ய போது, ஆன்டி கிரைஸ்டை நடத்த போகுது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் கையில் இந்த அதிகாரத்தை எல்லாம் 10 ராஜாக்கள் உலகத்தின் அதிகாரத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அது வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் மேலே உட்காந்துருக்கிற ஸ்திரீ தான் அவனை நடத்துகிறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாக இவங்ககிட்ட அதிகாரம் இருந்தாலும் மறைமுகமாக அந்த ஸ்திரீ தான் ஆளுகிறான்னு அர்த்தம். இவனை சுதந்திரமாக ஆளுகை செய்ய விடலைன்னு அர்த்தம். இந்த ஸ்திரீ அந்த ரோம் நகரமோ அதில் இருக்கிற ஆர்கனைசேஷனோ இது வரப்போகிற ஆன்டி கிரைஸ்டை நடத்த போகிறது. அது மேல் ஏறி இருக்கிறாள்னு இருக்கு. இப்போது இந்த மிருகத்து கையில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த இந்த 10 கொம்புகள் ஆனவர்கள், இந்த 10 நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணுது, கடைசியாக ரோம் நகரத்தை தீக்கிரையாக்குகிறார்கள்.
அந்த ஆர்கனைசேஷனை பட்சித்து நிர்வாணமாக்கி ஒன்றும் இல்லாமல் செய்ய போகிறாங்க. இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரோம் நகரம் பல முறை எரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடைசியாக ரோம் நகரம் முழுவதுமாக இடிக்கப்பட போகிறது அல்லது எரிந்து போக போகிறது. இங்கே வசனம் சொல்லுது, அவளை சுட்டெரித்து போடுவார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ ரோம் நகரம் முழுவதும் சுட்டெரித்து போடப்படுகிற ஒரு காலகட்டம் வரும் பின்னால் பைபிள் சொல்லுது. அதை நடத்துகிற ஆர்கனைசேஷனோ அல்ல அது நடத்துகிறதான அந்த அதிகார மையமோ முழுவதுமாக இல்லாமல் போக பண்ணப்படும். ஸோ இதுதான் அந்த 10 கொம்புகளானவருடைய வேலை. இவங்க மிருகத்துக்கு ஆன்டி கிரைஸ்டுக்கு அதிகாரத்தை எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க. அவனை கொண்டு அழகாக மேலே உட்கார வச்சுட்டு அவனை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனே இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 10 ராஜாக்களை குறித்து பார்க்கும்போது கூட நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ராஜா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதே 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் தானியேல் புஸ்தகத்தில் அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கேன், இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அப்படின்னு இருக்கு. இந்த சின்ன கொம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்ன கொம்பு அப்படின்ட்டு. அந்த கொம்புகளில் என்னென்னலாம் இருக்குது பாருங்க. அந்த கொம்புகளில் அந்த கொம்பை மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான பேசும் வாயும் அதற்கு இருந்தது. இங்கே நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 13 பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மிருகம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கொம்பு, இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம், இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் எல்லாம் ஒரே காரியத்தை சொல்லுது. அந்த கொம்புகளையும் உடையதுமான தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு. அப்போ என்ன இருக்குது? பெருமையானவைகளை தூஷணமானவங்களை பேசும் வாய். இது அந்த கொம்புலையும் இருக்கு, அந்த மிருகத்திலும் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் என்பது இந்த சின்ன கொம்பை குறிக்கிறது. இந்த சின்ன கொம்பு எப்படி இருந்துச்சா? பருமனாக இருந்துச்சாம். இந்த இடத்துல தானியேல் சொல்றாரு, அதன் தலைகள் மேலுள்ள 20ஆம் வசனம், அதன் தலைகளின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுடையதுமாய் மற்றவரை பார்க்கிலும் பருமனாக தோன்றியதுமாய் இருந்த அந்த வேற கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். 7:20 தானியேல் புஸ்தகம். பருமனாய் தோன்றிய, நல்ல கொஞ்சம் பலத்து தடியா, ஆனால் சின்ன கொம்பு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு மிருகம் கொம்பு பெருசாக இருக்க இருக்க மிருகத்திற்கு ஆபத்து. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த கொம்பு பல இடங்களில் மாட்டிக்கொள்ளும். அந்த கொம்பை எதிரிகள் பிடிச்சு அந்த தலையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கொம்பு சின்னதாக ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது எதிரிகளை தாக்குவதற்கு அது எப்பவுமே தயாராக இருக்கும். அந்த கொம்பு ரொம்ப எதிரிகளை தாக்குவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ உதாரணமாக மான் கொம்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மான் கொம்பு பார்க்குறதுக்கு அழகாக கிளை விட்டெல்லாம் வளர்ந்துருக்கும். ஆனால் மான் கொம்பை வைத்து மான் சண்டை போடாது, சண்டை போட முடியாது. காரணம் என்னென்னா, அது அழகாக வளர்ந்துருக்குது, அது அதுக்கு ஆபத்து. பல இடங்களில் போய் அது கிளைகளில் மாட்டிக்கும். அதே நேரத்தில் பைசன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், காட்டெருமை. அதோடைய கொம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஷார்ப்பாக அப்படி வந்து நிற்கும். நம்ம ஊரில் ஒன்று ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு இருக்கும் கொம்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஷார்ப்பாக இருக்கும். அந்த கொம்பு சின்னதாக இருக்கும். ஜல்லிக்கட்டு மாடு, பைசன் மாடோடைய கொம்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நீளமாக இருக்காது. ஜல்லிக்கட்டு மாட்டோடைய கொம்பு கூட கொஞ்சம் நீளமாக பெருசாக கூட இருக்கும். பைசன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி கொம்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொம்பை நீங்கள் பிடிச்சு பைசனுக்கிட்டலாம் சண்டை போடவே முடியாது. அந்த கொம்பு பருமனாக சின்னதாக இருந்தது. அப்போ அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. அது ஒரு முட்டுச்சுன்னா எல்லாம் க்ளோஸ், குடல் கிழிஞ்சு வெளியே வந்துடும். அந்த கொம்பு மற்ற எல்லாரை பார்க்கிலும் பருமனாக, நல்ல தடியா, சின்னதாக, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொம்பு பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல். அந்த கொம்பு தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகுது. யாரை குறிக்கிறது? அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. இதே மாதிரி ஒரு சின்ன கொம்பை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது தானியேல் புஸ்தகம். இப்போ நம்ம 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு அப்படின்னு இருக்கு. இது எந்த கொம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுதான் இதற்கு முன்பதாக வந்த ஆன்டி கிரைஸ்ட். அதாவது வரப்போகிற ஆன்டி கிரைஸ்டுக்கு ஒரு மாடல் ஏற்கனவே வந்திருக்கு. எப்படி இயேசு ஒரு தடவை வந்தார், மரித்தார்,
மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார், அவர் திரும்பி வரப்போகிறாரோ அதே மாதிரி ஆன்டி கிறிஸ்டும் ஏற்கனவே வந்தான், மரித்தான், ஆனால் இப்போ அவன் உயிரோடு இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருந்ததும் இராததும் வருகிறதும் ஆகிய அப்படின்னு இருக்கு. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வரப்போகிறது அப்படின்னு இருக்கு. அப்போது ஆன்டி கிரைஸ்ட் என்கிற அந்த கொம்பு ஏற்கனவே இருந்திருக்குன்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எப்போ இருந்தது? அதுதான் இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு. அப்போ அந்த 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டுன்னு சொல்கிறது இது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிமு 168 கிரேக்க சாம்ராஜ்யத்தில் செலுக்காய்ட் பரம்பரையில் 8ஆவதாக வந்ததான ஒரு ராஜா, அவனுடைய பேர் ஆன்டியாக்கஸ் போர் எபிஃபனஸ் என்பதாகும். அதாவது அலெக்சாண்டருக்கு பிறகு ராஜ்யபாரம் 4ஆய் பிரிகிறது. இங்கே இருக்கு பாருங்களேன், இதில் ஒரு விசேஷம் இருக்குது. இந்த கொம்புகளே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, 8வது வசனம், அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது, அந்த பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அப்படின்னு இருக்கு. அதாவது 2 கொம்புகளுக்கு நடுவே ஒரு விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. 5வது வசனத்தில் அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. எனக்கு இந்த ஒரு கொம்பு இருக்குமா ஆட்டுக்கடாவுக்கு கண்களுக்கு நடுவே அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியல இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மிருகம் இருக்குது, அது கண்களுக்கு நடுவே ஒரு கொம்பு உடையதாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காண்டாமிருகம். காண்டாமிருகம் ஒத்த கொம்போட நின்றுக்கிட்டு இருக்க முடியும். நீங்கள் நேராக நின்று பார்த்தீங்கன்னா 2 கண்களுக்கு நடுவில் தான் அது தெரியும். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு, தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு 2 கண்களுக்கு நடுவில் ஒரு கொம்பு நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிற்கும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, ஆட்டுக்கடா தான், ஆனால் கொம்பு எப்படிப்பட்ட கொம்பு? கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு. அது என்ன பண்ணிச்சான்? எல்லாரையும் முட்டி போடுச்சான். இது யாரை குறிக்குது? அதே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அப்படின்னு இருக்கு. அந்த முதலாம் ராஜா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மகா அலெக்சாண்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அலெக்சாண்டர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ராஜா. ஏன் அதுக்கு முன்னாடி கிரேக்க சாம்ராஜ்யம் இல்லையா? கிரேக்கர் சாம்ராஜ்யம் இல்லை, கிரேக்க சாம்ராஜ்யம் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். உதாரணமாக அவங்க அப்பா பிலிப்பு மேசிடோனியா என்ற பகுதிக்கு ஒரு குறுநில மன்னராக இருந்தார். கிரேக்க சாம்ராஜ்யம்னு ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. கிரேக்க சாம்ராஜ்யம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணது யாருன்னா மகா அலெக்சாண்டர். இப்போ வசனம் சொல்லுது, அதுதான் விசேஷித்த கொம்பு. இன்னைக்கு வரைக்கும் அலெக்சாண்டர் விசேஷமான ஆள் தான். அதனால தான் மகா அலெக்சாண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலெக்சாண்டருடைய வீரம் பராக்கிரமத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் ஈக்குவல் யாருமே கிடையாது ராஜாக்களில். அந்த அளவுக்கு நம்ம அலெக்சாண்டர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 13 ஆண்டு காலம் அவர் செய்த சாதனைகள் மகா பெரிய சாதனைகள். உலகத்தை இன்னைய வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து முறிந்து போன பின்பு, அந்த கொம்பு முறிந்து போனது எது? அந்த விசேஷித்த கொம்பு அலெக்சாண்டருக்கு பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அது அவனுக்கு இருந்த வல்லமைகளுக்கு இராது அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த சாம்ராஜ்யத்தில் 4 ராஜாக்கள் வருவாங்க, 4 ஜாதிகள், 4 ராஜ்யங்கள் எழும்பும். இப்போ அலெக்சாண்டர் செத்த பிறகு அவன் சாம்ராஜ்யம் 4ஆக தான் பிரிக்கப்பட்டது. இது அலெக்சாண்டர் வர்றதுக்கு 175 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதான் ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் வந்த பிறகு அவன் சாம்ராஜ்யத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆக பிரிந்தது. அதாவது கசாண்டர், லைசிமேக்கஸ், டொலாமியோன் ஸ்லாட்டர், செலுக்கஸ் நிக்கோடர். இந்த கசாண்டருக்கு ஆன்டிபேட்டர்னு கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு 4ஆக பிரிக்கப்பட்டது. அதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் ஒருத்தர் கையிலையும், இந்த பக்கம் சிரியா இதெல்லாம் ஒருத்தர் கையிலையும், இந்த பக்கம் ஈஜிப்டு டலாமி கையிலையும், இந்த எருசலேம் இந்த பக்கம் இதெல்லாம் தெரேஸ் இதெல்லாம் ஒரு பக்கமும் பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு பிரிவு தான் செலுக்காய்ட் பிரிவு, செலுக்காசோன் நிக்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலுக்காசோன் நிக்கோடருடைய பரம்பரையில் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அதில் 8ஆவதாக வந்த ராஜாவுடைய பேர் ஆன்டியாக்கஸ் போர் எபிஃபனஸ். அந்த ஆன்டியாக்கஸ் போர் எபிஃபனஸை பற்றி 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவனை பார்த்து வடதிசை ராஜா அப்படின்னு இருக்கும். தென்திசை ராஜானா நம்ம ஈஜிப்டை குறிக்கும், வடதிச ராஜானா சிரியாவை குறிக்கும். ஸோ அங்கேருந்து வந்து ராஜ்யபாரத்தை எருசலேமை கட்டி கொண்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த சின்ன கொம்பு. இப்போ இந்த சின்ன கொம்பு தான் திரும்பி வரப்போகுது. அதாவது அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்தில் வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான்.
அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாய் அழிப்பு உண்டாகி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபயத்தில் வஞ்சகத்தை கைகூட வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் அப்படின்னு இருக்கு. இது யாருக்கு? அதிபதிகளுக்கு அதிபதி யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய அப்படின்னு இருக்கு. அப்போ ராஜாக்களுக்கு அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இங்கே வசனம் என்ன சொல்லுது? அவரோடு கூட விரோதமாக எழும்புவான், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புவான். இது எங்கே நடக்க போகுது? ஆன்டி கிரைஸ்டுடைய சாம்ராஜ்யத்தில் நடக்க போகுது. அர்மேகதான் யுத்தம் நம்ம சொல்கிறோம். அவர் விரோதமாக எழும்புவான். அப்படி எழும்போது ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியமாக அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதுவரைக்கும் உயிரோடு நரகத்துக்கு போனவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே மரித்து பாதாளத்துக்கு போவாங்க, அதுக்கு பிறகு நரகத்துக்கு போவாங்க. ஏன்னா இன்னும் நரகம் திறக்கல பாருங்களேன். ஆனால் நரகத்துக்கு உயிரோடு கூட இறங்கினார்கள். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆன்டி கிரைஸ்டை குறித்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், அவன் மிருகமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மிருகமாக இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பலர் சொல்லக்கூடியதான ஒரு கருத்து, ஆன்டி கிரைஸ்ட் மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஏஐ டெக்னாலஜி அல்லது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ரோபோ, ஒரு காரியங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இது மாதிரி ஒரு திரைப்படங்கள் 1980களில் வந்துச்சு. அப்படி வரும்போது கடைசியாக அவனை எப்படி கொல்லுவாங்க, அந்த படத்தில் இருக்கிற வில்லனையும் ஹீரோவையும் எப்படி கொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனுஷங்களாக தான் இருப்பாங்க, உள்ள ஃபுல்லாக மிஷின். ஆனால் மனுஷனை மாதிரி எல்லாமே செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு மரணம் கிடையாது, செத்தாலும் உயிரோடு எழுந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க மிஷின். அப்போது அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அந்த 2 பேரையும் நெருப்பில் இறக்குவாங்க. நெருப்பில் இறக்கி அவங்க அப்படியே உருக்கி போக பண்ணுவாங்க. இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படங்களில் வந்து செய்யுது. அந்த திரைப்படம் முழுக்கவே ஆன்டி கிரைஸ்டை பற்றி தான் இருக்கும். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் உயிரோடு கூட நரகத்தில் தள்ளப்பட்டான் அப்படிங்கிற அந்த ப்ராஃபஸி நிறைவேறுகிற இடம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒருவேளை இந்த இடத்துல தானியேல் புத்தகம் சொல்லுது, அவன் கையினால் அல்ல, வசனம் சொல்ல பாருங்க, ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராபஸி ஆன்டி கிரைஸ்ட்களை எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டால், அவன் நேரடியாகவே நரகத்துக்குள்ளே கர்த்தர் யார் அனுப்புகிறார். அவன் உருகி போவதற்கு, ஒருவேளை ஏஐ டெக்னாலஜியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக்காவோ அல்லது பயோனிக் மேனாகவோ எப்படியோ இருக்கும் பட்சத்தில் அவன் முழுவதுமாக நரகத்துக்கு நேராக உயிரோடு கூட இறங்க போகிறான். ஸோ இந்த சின்ன கொம்பு என்பது ஆன்டியோகஸ் 4 எபிஃபனஸ் அப்படிங்கிறவனுடைய ஒரு ஆவி மீண்டும் வந்து என்ன செய்ய போது, வரப்போகிற ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கி அவனை ஆன்டி கிரைஸ்டாக மாற்ற போகிறது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியாவினுடைய ஆவி மீண்டும் வந்து யோவான் ஸ்நானகனுக்குள்ளே தங்கி இருந்தது போல மீண்டும் இந்த ஆன்டியோகஸ் 4 எபிஃபனஸனுடைய ஆவி மீண்டும் வந்து தங்க போகிறது. இது 2வது சின்ன கொம்பை குறித்து. அதாவது இப்போ நம்ம 10 கொம்புகள் பார்த்துட்டோம், 7 கொம்புகள் பார்த்துட்டோம், சின்ன கொம்புகளை பார்த்துட்டோம். இப்போ நாம் இதர கொம்புகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது, அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிக்க போகிறோம். இதர கொம்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 8ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் ஒரு ஆடுகள் பற்றி இருக்குது. அந்த ஆடுகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது, 3ஆம் வசனம். அந்த 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது, ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றொன்றை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது, உயர்ந்த கொம்பு பிந்தி எழும்பிற்று. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். அதாவது இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய சாம்ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தானியேல் எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ராஜாவாகிய பெல்ஷாத்சாருங்கிறது பாபிலோனிய ராஜா. பாபிலோன் என்பது நேபுகாத்நேச்சாருடைய மிக முக்கியமான அரசாட்சி. அந்த
பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ராஜ்யபாரத்தில் அடுத்து வரக்கூடிய சாம்ராஜ்யத்தை பற்றின தரிசனம் தானியேலுக்கு கிடைக்குது. அதில் என்ன சொல்கிறாரு, 2 கொம்புகள் எழும்புகுது, ஒன்று மேதியர்கள் இன்னொன்று பெர்ஷியர்கள், அவை ரெண்டும் 2 சாம்ராஜ்யங்களாம், ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலாம் உயர்ந்திருந்தது, உயர்ந்த கொம்பு பிந்தி மொழித்து எழும்பினது. இந்த 2 எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்று மேதியர்கள் இன்னொன்று பெர்ஷியர்கள். வசனம் சொல்லுது பிந்தி எழும்பினது உயர்ந்திருந்தது. பெர்ஷியா சாம்ராஜ்யம் பின்னாடி வந்துச்சு, கோரேஸ் தலைமையில் ஃபார்ம் பண்ணப்பட்டது. கோரேஸ் மகா கோரேஸ் என்று அழைக்கப்பட்டார். கோரேஸோட பேர் தான் பின்னாட்களில் மகா அலெக்சாண்டராக அவருக்கு வச்சுக்கிட்டார் அவர். ஆனால் முன்பதாகவே மகா அலெக்சாண்டர் மாதிரி மகா கோரஸ், சைரஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ராஜ்யபாரம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, அவ்வளோ மகிமையானது அவருடைய ராஜ்யபாரம். ஸோ இது பிந்தி எழும்பினது. இந்த 2 சாம்ராஜ்யம் என்பது மேதியர்கள் பெர்ஷியர்களை குறிக்கும். இந்த 2 சாம்ராஜ்யத்தினுடைய முடிவில் அலெக்சாண்டரோட சாம்ராஜ்யம் எழும்பி 2 சாம்ராஜ்யத்தை வீழ்த்து தள்ளும். ஸோ இந்த கொம்புகள் 2 எழும்பினது சாம்ராஜ்யம் 2ஆக பிரிவதை நமக்கு காட்டுகிறது. அதில் ஒரு சாம்ராஜ்யம் பிந்தி எழும்பினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், அது பெர்ஷியா சாம்ராஜ்யம். இப்போ கொம்புகளை நாம் பார்க்கும்போது 10 கொம்புகளை பார்த்துட்டோம், அடுத்து சின்ன கொம்பை பார்த்தோம், அடுத்து 2 கொம்புகளை குறித்து பார்த்தோம். சரி, இப்போ நாம் பார்க்க போகிற கடைசி விஷயம், ஏன் ராஜாக்கள் கொம்புகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? கொம்பு என்பது எதற்காக குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாக்கள் எப்படி ஒரு கொம்பு ஒரு மிருகத்திற்கு மிக முக்கியமானது, மிருகத்திற்கு அது வல்லமைக்குரியது. அதை பார்க்கும்போதே ஒரு ஜைஜாண்டிக் லுக். அந்த கொம்பு தான் மிருகத்திற்கு அழகு, அதாவது அதனுடைய வீரத்துக்கான அழகு. ஸோ இந்த ராஜாக்கள் எல்லாம் சாம்ராஜ்யங்கள் படி ஒரு வீரமிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த கொம்புகளை வைத்து இந்த மிருகம் எப்படி சண்டை போடுதோ அதே மாதிரி தான் அது அந்த சாம்ராஜ்யத்துக்கு ராஜா என்பது ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு ராஜாவுக்கு எப்படி தலையில் கிரீடம் என்பது அழகான விஷயமோ அதே மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்திற்கு வல்லமையுள்ள ராஜா என்பது ஒரு அழகான விஷயம். அந்த ராஜா அந்த கொம்பு ஷார்ப்பாக இருக்கணும், எந்த நேரத்திலும் தன்னுடைய சரீரத்தை எதிரிகிட்ட இருந்து பாதுகாக்கணும். சரீரம் என்பது நாட்டை குறிக்கிறது, அது நாட்டை காப்பாற்றணும், முட்டி மோதணும், தன் ஜீவனை கொடுத்தாவது பாதுகாக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதனுடைய கொம்பு. ஸோ கொம்பு என்பது ராஜ்யபாரத்தினுடைய மகிமையை நமக்கு குறிக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் அந்த மகிமை இருக்கும். அதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கொம்புகளை குறித்தான தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். சீக்கிரத்தில் சின்ன கொம்பாகிய அந்தி கிறிஸ்து எழும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.